சாயங்காலம் காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மேக்ஸிமம் கிச்சன் இந்த மாதிரி அலங்கோலமாக தான் இருக்கும். கடகடன்னு வாஷ் பண்ண வேண்டிய பாத்திரத்தெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டு கழுவி கவுத்தியாச்சு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தெரிச்சிருந்தது. அதையும் கையோட க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் டைல்ஸு, அடுப்பு, அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நல்லா சோப் போட்டு கழுவி தொடச்சி எடுத்துட்டு பாப்பாவோட பால் டாப்பாவுமே ஸ்டெர்லைஸ் பண்ணதுக்காக வச்சாச்சு. டின்னருக்கு திடீர்னு சப்பாத்தி பண்ணலான்னு முடிவெடுத்து கோதுமை மாவில் உப்பு, பச்சை தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஓரமாக வச்சாச்சு. மதியம் வச்ச முள்ளங்கி சாம்பார் கொஞ்சம் இருந்தது. பத்தாவதுக்காக கொஞ்சமாக தக்காளி தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் 3 பெரிய சைஸ் வெங்காயம், காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 5-6 தக்காளி பழம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 5-6 பல் பூண்டோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து 1-2 இடித்து இதோட சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான்.